வணக்கம் மகளே. நான் உங்கள் சித்ரா. இன்னைக்கு நீங்க கேட்க போறது எந்த காதலில 14வது அத்தியாயம். இந்த ஸ்டோரிய முழுசா கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, கதைக்குள்ள போலாமா? எந்தன் காதலி அத்தியாயம் 14. வைத்தியர் வீடும் ராதாவின் குடிசையும் நடந்து செல்லும் தூரம்தான். சுவாதி கண்ணனை அழைத்துக் கொண்டு ராதாவோடு வைத்தியர் வீட்டிலிருந்து தன் குடிசைக்கு கிளம்பினாள். கண்ணனை எதிர்பார்த்து ராதா குடிசையின் திண்ணையில் அம்மணியாத்தா அமர்ந்திருந்தாள். அந்த ஊரில் இருந்த ராதாவின் குடிசையின் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ராதா குடிசைக்கு வந்தனர். என்னத்தா இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க? எங்க அந்த பையனை காணோம்? இங்க இருப்பானே கண்ணன் ஒரு பையன், அவனை எங்க காணோம்? இன்னும் அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலையா என்றாள் அந்த கிராமத்து பெண்ணொருத்தி. இப்பதான் போயிருக்கா சுவாதி, கண்ணனை கூட்டிட்டு வர. இப்ப வந்துருவா என்றாள் அம்மணி ஆத்தா. ஏனாத்தா, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கடந்த 20 வருஷத்துல நம்ம ஊர்ல யாருக்குமே பாம்பு கடிச்சதில்ல. இந்த பையனுக்கு தான் அதுவும் நாகப்பாம்பு கடிச்சிருக்கு என்றால் அந்த கூட்டத்துல இருந்த இன்னொருத்தி. என்ன பண்றது, அது ஏதோ அவனுக்கு கெட்ட நேரம் போல. நாகப்பாம்பு கடிச்சு பொழைச்சதே பெரிய விஷயம் என்றால் அங்கிருந்த இன்னொரு பெண். இவர்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே ராதா, கண்ணன், சுவாதி மூவரும் வந்து விட்டனர். கண்ணனை பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கண்ணனை நலம் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த குறும்புக்கார பெண் ஒருத்தி, கண்ணன் மாமா, உங்களுக்கு எப்படி பாம்பு கடிச்சது? உங்களுக்கு ஏன் பாம்பு கடிச்சிருக்கும்? ஒருவேளை நீங்க பாம்பு கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணீங்களா என்ன என்றாள் அந்த பெண். அந்த பெண்ணின் பெயர் ஜோதி. அவளுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். மிகவும் கஷ்டப்படும் குடும்பம். ராதாவிற்கு அவள் சொந்தக்கார பெண். வயது 16 தான் இருக்கும். 12வது படித்துக் கொண்டிருக்கிறாள். அங்கிருக்கும் ஒரு அரசு பள்ளியில். அவனை மாமா என்று அந்த பெண் அழைத்ததும் அம்மணியாத்தா அவளை பார்த்து, ஏய் சேட்டதாரி, உனக்கு என்ன கண்ண அத்தை பையனா மாமா பையனா? மாமான்னு கூப்பிடுற என்று அம்மணியாத்தா சொல்ல, சுவாதி அக்காவுக்கு நான் தங்கச்சி முறை, அப்போ இவரு எனக்கு மாமா முறை தானே, சரியா தானே கூப்பிட்டு இருக்கேன். என்ன பாட்டி, உனக்கு இது கூட தெரியாதா என்று அந்த பெண் அம்மணியாத்தா பாட்டியை கேட்க, ஆமா ஆமா, சரியா தான் கூப்பிட்டு இருக்க என்று அம்மணியாத்தா சொல்ல, இங்க பாருங்க கண்ணன் மாமா, உங்களுக்கு தோட்டத்துக்கு போகணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போறேன். அப்புறம் உங்களை பாம்பெல்லாம் கடிக்காது. என்னை பார்த்தாலே இந்த ஊர்ல இருக்க பாம்புக்கெல்லாம் ரொம்ப பயம் என்று அவள் சொன்னதும், பாம்பெல்லாம் கடிக்காது, இவதான் கடிப்பா என்று அம்மணியாத்தா கூற கண்ணன் சிரித்தான். சரி, உடம்ப நல்லா பாத்துக்கோங்க தம்பி, நாங்க வரோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த அனைவரும் கலைந்து சென்றனர். கண்ணன் மாமா கைய காட்டுங்க என்றாள் ஜோதி. கண்ணன் மாமா கைய காட்டுங்க என்றாள் ஜோதி. கண்ணனோ எதுக்கு என்றாள். நீங்க கைய காட்டுங்க, நான் சொல்றேன் என்றாள் ஜோதி. அவன் கையை நீட்டியதும் அவன் கையில் ஒரு மஞ்சள் கயிற்றை ஜோதி கட்டினாள். மாமா, இது எங்க ஊரு மாரியம்மன் கோயில இருந்து எனக்காக எங்க அம்மா வாங்கிட்டு வந்தது. இத நான் உங்க கையில கட்டி விடுறேன். நீங்க இந்த கயிறை எப்பவுமே கலட்டாதீங்க. இந்த கயிறு எப்பவுமே உங்க கூட இருந்தா உங்களுக்கு எதுவுமே ஆகாது என்று பாசத்தோடு அந்த கயிற்றை கண்ணன் கையில் கட்டினார் ஜோதி. ஜோதியை பார்க்கும்போது கண்ணனுக்கு ஒரு தங்கச்சியை பார்ப்பது போல் இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ்மா என்றான் கண்ணன். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். வரேன் மாமா, டைம் ஆச்சு என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டாள் அங்கிருந்து. பாவம் கண்ணா, இந்த பொண்ணு ரொம்பவே அப்பாவி பொண்ணு. அவளுக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். எல்லார்கிட்டையும் கலக்கலன்னு பேசுவா. ஆனா அவளுக்கு உடம்புல ஒரு குறை இருக்கு. கடவுள் அந்த குறைய ஏன் இவளுக்கு கொடுத்தாருன்னு தான் தெரியல என்று சுவாதி சொல்லவே, என்னாச்சு அந்த பொண்ணுக்கு என்று கேட்டான் கண்ணன். அவ இதயத்துல ஓட்டை இருக்காமா, அத சரி பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு என்று சுவாதி சொன்னதும், ஓ அப்படியா என்று சொன்னான் கண்ணன். எப்படியாவது இந்த பொண்ணுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டான் கண்ணன். கண்ணனை பார்த்த அம்மனி ஆத்தா, இப்படிதான் தம்பி, எங்க ஊர்ல ஒரு வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எல்லார் வீட்டுல இருந்தும் ஆளுங்க வந்து பாப்பாங்க. ரொம்ப பாசக்கார ஊர் இது என்றாள் அம்மனி ஆத்தா. சரி கண்ணா, நீ கொஞ்ச நேரம் வந்து ஓய்வு எடுத்துக்கோ. அப்புறம் நான் உனக்கு சமைச்சு வைக்கிறேன். அதை சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிடணும், சரியா
என்று சொல்லிவிட்டு குடிசைக்கு உள்ளே சென்று விட்டாள் சுவாதி. என்ன தம்பி, ராதா உங்களை நல்லா பாத்துக்கிட்டாளா? நைட்டெல்லாம் நீங்க தூங்க கூடாதுன்னு வைத்தியர் சொன்னாரா? நீங்க தூங்கினீங்களா? ராதா தூங்கி இருப்பாளே, அவளுக்கு தான் இருட்டுன உடனே தூக்கம் வந்துருமே என்று அம்மணியாத்தா சொல்ல, பாட்டி, நைட்டெல்லாம் ராதா தூங்கவே இல்லை என்று கண்ணன் சொன்னதும், பரவாயில்லையே, ராதா தூங்காம உங்களை பாத்துக்கிட்டாளா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. சரி, நீங்க போய் கொஞ்சம் ஓய்வு எடுங்க. எனக்கு வயல்ல வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அம்மணியாத்தா அங்கிருந்து நகர்ந்தாள். அம்மணியாத்தாவும் கண்ணனும் பேசிக் கொண்டிருக்கும் போது ராதா குடிசைக்குள் சென்று விட்டாள். குடிசைக்குள் சென்று அவள் தன் அக்காவை பார்த்து இப்படி சொன்னாள். அக்கா என்று சுவாதியை ராதா அழைக்க, என்ன ராதா, உனக்கு என்ன வேணும்? பசிக்குதா? ஒரு 1/2 மணி நேரம் இரு, நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். அப்புறம் நம்ம 3 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம் என்றாள் சுவாதி. அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்று ராதா சொல்லவே, அப்புறம் ஒண்ணும் இல்லைன்னா என்னன்னு சொல்லு ராதா என்று சுவாதி சொல்ல, கண்ணனை ஊருக்கு அனுப்பிடுங்க. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லி கண்ணனை கூட்டிட்டு போக சொல்லுங்க என்றார் ராதா. ஏன் அப்படி சொல்ற என்று சுவாதி கேட்க, ஆமாக்கா, நேத்து பாம்பு கடிச்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியல. இவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மாமாவுக்கு எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும் என்று ராதா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நேத்து ஏதோ தற்செயலா அவரை பாம்பு கடிச்சிருக்கு, நீ பயப்படாத என்று சுவாதி சொல்ல, அப்படி இல்லக்கா, இவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மாமாவுக்கு பதில் சொல்றதை விட அவங்க அம்மாவுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. தயவு செய்து அவரை ஊருக்கு அனுப்பிடு ப்ளீஸ் என்று ராதா சொல்ல, ஏய், கண்ணனுக்கு பாம்பு கடிச்ச விஷயத்த நான் சொன்னா உங்க மாமா, அவங்க அம்மா எல்லாருமே பயப்படுவாங்க. நான் அதுக்குதான் உங்க மாமாட்ட கூட சொல்லல. இப்ப திடீர்னு வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னா என்ன ஏதுன்னு உங்க மாமா கிட்ட நான் என்ன சொல்ல என்று சுவாதி சொல்ல, எனக்கு தெரியாதுக்கா, அவரு ஊருக்கு போகணும் அவ்வளவுதான் என்று ராதா சொல்ல, ராதா, கண்ணன் இங்க இருந்தது இருந்துட்டான். இன்னும் 1 வாரம் தான். கண்ணை மூடி கண்ணை திறந்தா அதுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒண்ணா ஊட்டிக்கு கிளம்பிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது என்று சுவாதி சொல்ல, ராதா அமைதியானாள். ராதா பேசுவதை கண்ணன் வெளியில் திண்ணையில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். ராதா தன்னை ஏன் திடீரென்று ஊருக்கு கிளம்ப சொல்கிறாள் என்பது கண்ணனுக்கு புரியவில்லை. எப்படியாவது ராதாவிடம் இதை கேட்டுவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தான். சுவாதி காலை சாப்பாடு வேலையை முடித்துவிட்டு கண்ணனுக்கும் ராதாவிற்கும் சாப்பாடு பரிமாறிவிட்டு தோட்டத்துக்கு சென்று விட்டாள். வீட்டில் குடிசையில் கண்ணனும் ராதாவும் மட்டும் தனியாக இருந்தனர். கண்ணன் ராதாவின் பக்கம் சென்று அவளை பார்த்து, ராதா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னை எதுக்கு ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னு உங்க அக்கா கிட்ட சொன்னீங்க என்று கேட்டான். எனக்கு நீங்க இங்க இருக்கிறது பிடிக்கல, அதனாலதான் அவங்கள ஊருக்கு போ சொன்னேன் என்று ராதா சொல்ல, எனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயப்படுறீங்களா என்றான் கண்ணன். அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு நீங்க இங்க இருக்கிறது பிடிக்கல அவ்வளவுதான் என்று ராதா சொல்ல, நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா என்ன காரணம்னு சொல்லுங்க என்று கண்ணன் கேட்க, எனக்கு உங்களை பிடிக்கல, அதனாலதான் நீங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்றேன், புரியுதா என்று ராதா சொன்னதும் கண்ணன் அமைதியான. என்ன சொன்னீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு என்று கண்ணன் கேட்க, எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு உங்களை பிடிக்கல 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 அவ்வளவுதான், நீங்க என்னோட பக்கத்திலேயே இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல என்று ராதா சொன்னதை கேட்டு, ஓ அப்படியா, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? அப்புறம் எதுக்கு ராத்திரி எனக்கு நீங்க முத்தம் கொடுத்தீங்க என்று கண்ணன் கேட்க, அது உங்களை காப்பாத்துறதுக்காக, உங்களை தூங்க விடாம செய்யறதுக்காக நான் கொடுத்தது, அது தவிர எந்த தப்பான எண்ணமும் எனக்கு இல்லை என்று ராதா சொல்ல, உங்களுக்கு தப்பான எண்ணம் இருக்குன்னு நான் சொல்லலையே, ஆனா முத்தம் கொடுக்குற அளவுக்கு, முத்தம் கொடுத்து என்ன நீங்க காப்பாத்துற அளவுக்கு நான் உங்களுக்கு முக்கியமானவனா இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி என்ன பிடிக்கலன்னு சொல்றீங்க? அதுதான் எனக்கு புரியவே இல்லை என்று கண்ணன் கேட்க, உங்ககிட்ட நான் எதையும் பேச விரும்பல. இன்னும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் 16 நாள் முடிஞ்சு உங்க கூட ஊட்டிக்கு வர போறது இல்ல. நான் இங்கதான் இருக்க போறேன். அது மட்டும் இல்லாம என் மாமா மாறனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று ராதா சொன்னதும் கண்ணன் அதிர்ந்து போனான். ராதாவை பொறுத்தவரை தன் ராசி இல்லாதவள் என்றும், தன்னை திருமணம் செய்தால் கண்ணனுக்கு ஏதாவது ஆகிவிடும் என்றும் அவள் பயப்படுகிறாள். அதனால் தான் மாறனை தான் திருமணம் செய்ய விரும்புவதாக கண்ணனிடம் பொய்யுரைக்கிறாள். மிஸ் ராதா, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு யாரை பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம இப்போ உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க சொல்ற பொய்யை எல்லாம் என் காது கேட்காது என்று கண்ணன் சொல்ல, நான் சொல்றது உண்மைதான் என்றாள் ராதா.
சரி, உண்மையா இருந்தா உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல. அப்ப நீங்க கொடுத்த அந்த மொத்தத்தை திருப்பி வாங்கிக்கோங்க என்று கண்ணன் ராதா பக்கம் செல்ல, அந்த நேரம் பார்த்து சுவாதி குடிசைக்குள் வந்து விட்டாள். சுவாதியை பார்த்த ராதா, அக்கா, தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டியா என்றாள் பதற்றமாக. இல்ல ராதா, நான் தோட்டத்துக்கு போகல. வழியில உன் ஃப்ரெண்ட் விக்னேஷோட அப்பாவை பார்த்தேன். பாவம், பையன் இருந்த சோகத்துல இருந்து இன்னும் அவர் மீண்டு வரல. ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. அதனாலதான் தோட்டத்துக்கு போக மனசு இல்லாம வீட்டுக்கு திரும்பிட்டேன் என்றாள் சுவாதி. சரண்யா, தவ்யா 3 பேருமே கருப்பராயன்பட்டி தான். ராதாவின் ஊர் தான். அக்கா, நான் விக்னேஷ் வீட்டுக்கும் சரண்யா வீட்டுக்கும் திவ்யா வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டுமா? அவங்க பேரண்ட்ஸ எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. நீ என் கூட வரியா என்று சுவாதியை அழைத்தாள் ராதா. இல்ல ராதா, நான் வரல. எனக்கு அங்க வந்தா இன்னும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். நீ கண்ணனை கூட்டிட்டு போ. அதுவும் இன்னைக்கு வேண்டாம், ஒரு 2 நாள் கழிச்சு நீ அவன் கூட போயிட்டு வந்துரு என்று சுவாதி சொல்ல, இல்லக்கா, நான் தனியாவே போய்க்கிறேன் என்றாள் ராதா. தனியாலாம் போக வேண்டாம், நீ கண்ணனோட போ என்று சுவாதி அழுத்தி சொல்ல, சரிக்கா என்றாள் ராதா. அன்றைய மாலை நேரம். ராதா குடிசைக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்கின்றது. அந்த அரச மரத்தை சுற்றி திண்ணை ஒன்று கட்டப்பட்டு இருக்கும். மாலை நேரம் ஆனால் அவ்வூரின் வயதானவர்கள், சிறிய குழந்தைகள் எல்லாருமே அந்த திண்ணையை சுற்றிதான் அமர்ந்திருப்பார்கள். குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். பெரியவர்கள் ஊரில் நடந்த அன்றைய நிகழ்வுகளை அசை போட்டுக் கொண்டிருப்பார்கள். கண்ணனும் கையில் ஒரு நோட்டை எடுத்துக்கொண்டு அந்த அரச மரத்தடிக்கு சென்றான். ராதா தன் வீட்டின் முன் இருந்த ரோஜா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள். அதன் வழியாக ஜோதி வந்தாள். கண்ணனை பார்த்துவிட்டு, மாமா, இங்கதான் உட்காந்துட்டு இருக்கீங்களா? கையில என்ன நோட்டு? என்ன மாதிரி நீங்களும் ஸ்கூலுக்கு போறீங்களா என்ன என்று கேட்டாள். இல்லம்மா, சும்மா உட்காந்து போர் அடிக்குது, அதான் ஏதாவது எழுதலான்னு நோட்டை எடுத்துட்டு வந்தேன் என்றான் கண்ணன். அப்படியா, எழுத போறீங்களா என்ன? என்ன எழுத போறீங்க என்று கேட்டாள் ஜோதி. நான் அப்பப்போ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கவிதைகளை நோட்ல எழுதி வச்சிருக்கேன். அதான் எப்பவும் ஏதாவது கவிதை எழுதலான்னு உட்கார்ந்துருக்கேன் என்று கண்ணன் சொல்ல, கவிதைகள் எல்லாம் எழுதுவீங்களா? உங்களுக்கு கவிதைகள்னா பிடிக்குமா என்று ஜோதி கேட்க, எனக்கு கவிதைகள் அவ்வளவா பிடிக்காது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தருக்கு கவிதைகள்னா ரொம்ப பிடிக்கும். அதனால கவிதைகள் எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் என்று கண்ணன் சொன்னதும், ஓ அப்படியா என்றாள் ஜோதி. ஜோதியின் கையில் ஊஞ்சல் கட்ட கயிறு ஒன்று இருந்தது. மாமா, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றீங்களா என்றாள் ஜோதி. சொல்லுமா, என்ன செய்யணும் என்று கண்ணன் கேட்க, எனக்கு இந்த கைத்த அதுவும் அந்த மரக்கிளையில கட்டி விடுறீங்களா? எனக்கு ஊஞ்சல்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளா ஊஞ்சல் ஆடணும்னு ஆசை. ஆனா அம்மா விடவே மாட்டாங்க. எனக்கு இந்த கயிறை மட்டும் அந்த மரத்துல கட்டி விடுங்களேன் என்று ஜோதி கேட்டதற்கு, சரிம்மா என்ற கண்ணன் அந்த கயிற்றை வாங்கி அரச மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடுவதற்கு ஏதுவாக கட்டிவிட்டான். மாமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்ன ஜோதி அந்த ஊஞ்சலில் மெதுவாக சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருந்தாள். ராதாவின் குடிசையில் சார்ஜ் போட்டிருந்த கண்ணனின் கைபேசி அலறியது. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த ராதா கைபேசி அலறும் சத்தம் கேட்கவே அதை எடுத்து பார்த்தாள். மீரா என்ற பெயரில் அழைப்பு வந்திருந்தது. யார் அந்த மீரா என்று யோசித்தவாறு ராதா கைபேசியை எடுத்துக்கொண்டு கண்ணனிடம் சென்று கொடுத்தாள். கைபேசியை வாங்கி பேசினான் கண்ணன். மீராவிடமிருந்து அழைப்பு வந்ததை பார்த்த கண்ணன், ஹலோ ஹலோ, நான் பேசுறது உனக்கு கேக்குதா என்றான் கண்ணன். கேக்குது கண்ணன், எப்படி இருக்க, நல்லா இருக்கியாடா என்று மீரா கேட்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ என்றான் கண்ணன். நானும் ஃபைன். ஆமா, எப்போ நீ எங்க இருக்க என்று மீரா கேட்க, நான் என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கேன் என்று கண்ணன் சொன்னான். ஓ அப்படியா என்றார் மறுமுனையிலிருந்து மீரா. கண்ணனும் மீராவும் பேசிக் கொண்டிருப்பதை பக்கத்துல இருந்து கவனித்துக் கொண்டிருந்தார் ராதா. கண்ணன் பேசி முடித்துவிட்டு கைபேசியை கீழே வைத்தார். ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்த ஜோதி, மாமா, யாரு போன்ல என்று கேட்டாள். அது என்னோட மாமா பொண்ணு மீரா, அமெரிக்கால இருக்கா. நானும் மீராவும் அமெரிக்கால ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க. காலேஜ் கூட ஒன்னா தான் படிச்சோம். அப்புறம் நான் 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டேன் என்றான் கண்ணன். மாமா, நீங்க அமெரிக்கால இருந்தீங்களா என்ற ஜோதியின் கேள்விக்கு, ஆமா ஜோதி, நான் அமெரிக்கால தான் இருந்தேன் என்றான் கண்ணன். அப்புறம் ஏன் நீங்க அமெரிக்காவுக்கு போகாம இங்கே இருந்துட்டீங்க என்று மறுபடியும் கேள்வி கேட்டாள் ஜோதி. அதுவா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இங்கதான் இருக்காங்க. அதனால எனக்கு அமெரிக்காவுக்கு போக பிடிக்கல. அதனாலதான் இங்கே இருந்துட்டேன் என்று கண்ணன் சொல்ல,
சரி மாமா, மீரா அக்காவை பத்தி சொல்லுங்களேன். அவங்க வெளிநாட்டுல இருக்கிறதுனால ரொம்ப மாடர்னா இருப்பாங்க இல்லையா? என்றாள் ஜோதி. ஆமா, ரொம்ப மாடர்ன், ரொம்ப அழகா இருப்பா. எனக்கு மீராவை ரொம்ப பிடிக்கும். அவ எப்பவுமே நான் கஷ்டப்படுற மாதிரி பேசவே மாட்டான். ரொம்ப நல்ல பொண்ணு என்று ராதா முன்னே ஜோதியிடம் மீராவை புகழ்ந்தான் கண்ணன். ராதா அதை கேட்டும் கேட்காதவளாக ஜோதியிடம், ஜோதி, நீ ஊஞ்சல் ஆடக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்களே, அப்புறம் எதுக்கு நீ ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்க? முதல்ல ஊஞ்சல் இருந்து இறங்கி வீட்டுக்கு போ என்றாள் ராதா. அக்கா, கொஞ்ச நேரம்தான், அம்மா வந்தா என்ன ஊஞ்சல் ஆட விட மாட்டாங்க. ப்ளீஸ், நான் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுறேன்னு என்று ஜோதி ராதாவிடம் சொல்ல, சரி சரி, சீக்கிரமா வீட்டுக்கு போ என்று ராதா சொல்லிவிட்டு, கண்ணா, நீங்க மருந்து சாப்பிடணும், வீட்டுக்கு வாங்க என்று கண்ணனை அழைத்தாள் ராதா. உங்களுக்கு தான் என் கூட பேச பிடிக்கல, அப்புறம் எதுக்கு என்ன மருந்து சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறீங்க? என்னால வர முடியாது, எனக்கு எந்த மருந்தும் வேண்டாம், நீங்க வீட்டுக்கு போங்க என்றான் கண்ணன். உங்களை நான் ஒன்னும் கூப்பிடல, அக்கா தான் கூப்பிட்டாங்க, வர்றதும் வராதும் உங்க இஷ்டம் என்று சொல்லிவிட்டு ராதா குடிசைக்குள் சென்று விட்டார். அந்த வழியே வந்த ஜோதியின் அம்மா ஜோதி ஊஞ்சல் ஆடுவதை பார்த்துவிட்டு, கீழே இறங்கும் முதல்ல, நான் தான் உன ஊஞ்சல் ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ற? சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா என்று ஜோதியை அதட்டினார். சாரிம்மா, இனிமேல் ஆட மாட்டேன் என்று சொன்ன ஜோதி ஊஞ்சலை விட்டு கீழே இறங்கினாள். என்னங்க, சின்ன பொண்ணு ஆசையா ஊஞ்சல் ஆடுற, அத போய் வேண்டான்னு சொல்றீங்களே என்று ஜோதியின் அம்மாவை பார்த்து கேட்டான் கண்ணன். அது இல்லங்க தம்பி, ஏற்கனவே ஜோதிக்கு இதயத்துல பிரச்சனை இருக்கு. இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க. வேகமா விளையாடக்கூடாது, ஊஞ்சல் ஆடக்கூடாது, வேகமா ஓடக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னால என்ன பண்ண முடியும்? முடிஞ்ச அளவுக்கு என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கணும். அதனாலதான் அவளோட சின்ன சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற முடியாம போகுது என்று ஜோதியின் அம்மா கண்ணனிடம் வருத்தப்பட்டு கூறினார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஜோதி எனக்கு தங்கச்சி மாதிரி, அவ உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது. நான் ஊருக்கு போனதும் பெரிய பெரிய மருத்துவர்கள் கிட்ட பேசுறேன். ஜோதிக்கு நம்ம நல்ல வைத்தியம் பார்க்கலாம் என்று ஆறுதல் கூறினான் ஜோதியின் அம்மாவிடம் கண்ணன். நீங்க நல்லா இருக்கணும் தம்பி, என்னோட மகன் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ என் மக பொழைச்சா போதும் என்று ஜோதியின் அம்மா சொல்ல, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு 100 வருஷம் நல்லா வாழுவா என்று கண்ணன் ஜோதியின் அம்மாவிற்கு நம்பிக்கை வார்த்தைகள் கூறினான். அம்மா, நீ ஏன் இப்படி எல்லார்கிட்டயும் புலம்பிட்டு இருக்க? நீ முதல்ல வீட்டுக்கு வாமா என்று சொல்லி ஜோதி தன் அம்மாவை அழைத்து கொண்டு அவள் வீட்டிற்கு போனாள். மாமா, நான் உங்களை நாளைக்கு பாக்குறேன் என்று கண்ணனிடம் சொல்லிவிட்டு ஜோதி அங்கிருந்து சென்று விட்டார். அன்று இரவு சாப்பாடு முடித்து கண்ணன் கயிற்று கட்டளை வளர்க்கும் போல அம்மனியாத்தா குடிசைக்கும் ராதாவின் குடிசைக்கும் நடுவில் போட்டு படுத்துக் கொண்டான். ஏன்பா தம்பி, இந்த குளிர்ல நீ வெளியே படுக்க வேண்டாம், பாம்பு கடிச்ச உடம்பு தாங்குமா, நீ உள்ள வந்து படு என்று அம்மனியாத்தா கூற, இல்ல பாட்டி, வேண்டாம், இந்த குளிர் எனக்கு பழகி போச்சு, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க போய் படுங்க என்றான் அம்மனியாத்தா பாட்டியிடம் கண்ணன். அம்மனியாத்தா குடிசைக்குள் கண்ணன் சென்று படுத்துக் கொண்டால் இரவு நேரத்தில் மாறன் ராதாவின் குடிசைக்கு தொந்தரவு செய்ய வரலாம். அதனால் ராதாவின் பாதுகாப்பிற்காக கண்ணன் வீட்டிற்குள் படுக்காமல் குடிசைக்கு முன்னே படுத்துக் கொண்டார். இதை உணர்ந்த ராதா கண்ணனை பார்த்து, நீங்க வெளியில படுக்க வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே போய் படுங்க என்று சொன்னாள். இல்ல, வேண்டாம், நான் வெளியிலே படுத்துக்கிறேன், எனக்கு இதுதான் சௌகரியமா இருக்கு. ஒரு வயசுக்கு வந்த பையன், வயசுக்கு வந்த பொண்ணு இருக்க வீட்டுக்குள்ள படுக்க கூடாது அப்படிங்கிறது இந்த ஊரோட சட்டமாமே, அதை மறந்துட்டீங்களா என்று கண்ணன் சொல்ல, யாரு என்ன வேணும்னாலும் சொல்லட்டும், நீங்க உள்ள வந்து படுங்க என்றாள் ராதா. குடிசைக்குள்ள இருந்து வந்த சுவாதி, ஆமா கண்ணா, உள்ள வந்து படு, வெளியே படுக்க வேண்டாம், பத்திய சாப்பாடு சாப்பிட்டு பச்சில மருந்து குடிச்ச உடம்பு, இது வெளியில படுத்தா என்ன ஆகுறது என்று கண்ணனை குடிசைக்குள் அழைத்து சென்றனர் ராதாவும் சுவாதி. குடிசைக்கு வெளியில் கடும் குளிர் என்றால் குடிசையின் உள்ளே கொசுக்கடி. கண்ணனால் அங்கு முறங்க முடியவில்லை, உறங்குவதற்கு மிகவும் சிரமப்பட்டான். ராதா அவனை பார்த்துவிட்டு வருத்தப்பட்டார். எவ்வளவு சொன்னாலும் இந்த ஊரை விட்டும் என்ன விட்டும் நீங்க போக மாட்டீங்க, இன்னும் என்னெல்லாம் நீங்க கஷ்டப்பட போறீங்களோ, என்னால எப்படியாவது நாளைக்கு உங்களை இந்த ஊரை விட்டு அனுப்பிடணும் என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டார் ராதா. கண்ணன் ராதாவை விட்டு இந்த கிராமத்தை விட்டு செல்வானா? பார்ப்போம் அடுத்த அத்தியாயத்தில். நன்றி.